இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 டி20 மற்றும் 3 ஒருநாள் போட்டியில் விளையாடுகிறது. இதுல இந்த இரு அணிகளுக்கிடையே மோதலில் டி20 தொடர் நடைபெற்று வருகிறது. அதுல பாத்தீங்கன்னா இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்றிருப்பதால அதனால 2-0 என்கின்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே தொடரை வென்றுள்ள இந்தியா புதிய கேப்டன் சூரியகுமார் மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையில் தங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாகவும் துவங்கியிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த தொடரில் இந்திய இளம் வீரரான ரியான் பராக்கிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் போட்டியில கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா 3 விக்கெட்களை எடுத்து அசத்திய ரியான் பராக் இரண்டாவது போட்டியிலுமே முழுமையாக 4 ஓவர்கள் வீசினார். இதற்கிடையில பந்து வீசுவதன் காரணமாக ரியான் பராக் நிறைய வாய்ப்புகளை பெறுவதாக இர்ஃபான் பத்தான் அவர்களுமே தெரிவித்து வந்திருக்காரு. எனவே அணி நிர்வாகம் இனிமேல் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும் என்றும் இர்ஃபான் பத்தான் அவர்கள் கூறியிருக்காரு. இது குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பந்து வீசும் திறன் காரணமாக ரியான் பராக் இனி நிறைய வாய்ப்பு பெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பல நாடுகளை சேர்ந்த அணிகளில் அவரை போன்ற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இப்படி பந்து வீசும் திறனை பெற்றிருக்கவில்லை. இங்கேதான் ரியான் பராக் எக்ஸ்ட்ரா சாதகத்தை பெறுகிறார். அதுவும் மிக சரியானது என்றும் பதிவிட்டு வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.